சாம்சங் இந்தியாவை பத்தி பொதுவா பேசப்படக்கூடிய விஷயங்கள் அதோடைய சந்தை பங்கு, ஸ்மார்ட் போன் வெளியீடுகள் மற்றும் உலகின் மிகப்பெரிய மொபைல் உற்பத்தி நிலையங்கள்ல ஒன்றான நொய்டா தொழிற்சாலை இதை சுத்தி தான் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே குறிப்பிட்ட சாதனைகள் தான் அப்படின்னாலும் இதுவும் ஒரு பெரிய படத்துடைய ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். அதை விட முக்கியமானதும் நீண்ட கால தாக்கமும் கொண்டதுமான ஒரு பகுதி இந்தியாவின் மனிதவள மேம்பாடு மற்றும் புதுமை சூழலை உருவாக்குறதுல சாம்சங் கொடுத்துட்டு வரக்கூடிய பங்களிப்பு தான். சாதனைகளை உருவாக்குறதுல மட்டுமே கவனம் செலுத்தாம டிஜிட்டல் இந்தியா வளர்ச்சிக்கு உதவுற ஒரு வலுவான புதுமை சூழலை உருவாக்குவதுதான் சாம்சங் இந்தியா நிறுவனத்தின் முக்கிய நோக்கமா மாறி இருக்கு. இந்த முயற்சியின் ஒரு பகுதியா ஏப்ரல் 2026 நிலவரப்படி அதோடைய முக்கியமான சாம்சங் இனோவேஷன் கேம்பஸ் திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டுல மட்டும் 5000 இளைஞர்கள் பயிற்சி பெற்று சான்றிதழ்கள் வாங்கியிருக்காங்க. இத பத்தி சாம்சங் தென்மேற்கு ஆசியா நிறுவனத்தின் துணைத் தலைவரான எஸ்பி சுன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில நாங்க 30 வருஷங்களை நிறைவு செய்யற இந்த நேரத்துல புதுமையும் கல்வியும் முன்னேற்றத்துக்கு உதவுற ஒரு கருவி மட்டும் இல்ல, சமூக சேர்க்கைக்கு ஊக்கமாகவும் இருக்கிறதா நாங்க நம்புறோம். ஃபியூச்சர்ல இந்த திறன்களை பெரிய அளவுல பயனுள்ள தாக்கமா மாற்றுவதும் ரொம்ப முக்கியம். சாம்சங் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு திட்டங்கள் இதுவரைக்கும் 15 லட்சம் மக்களுக்கு பயன் கொடுத்திருக்கு. 2024-25 நிதியாண்டுல சுமார் 144 கோடியா இருந்த சமூக பொறுப்பு செலவு இந்த வருஷம் 193 கோடியா உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம செயற்கை நுண்ணறிவு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிக் டேட்டா மற்றும் நிரலாக்கம் போன்ற முன்னேற்ற துறைகளை இந்த திட்டம் பயிற்சி கொடுக்குது. 2022 வருஷத்துல இருந்து இதுவரைக்கும் 6500 மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்காங்க. மேலும் எஸ்ஐசி திட்டத்தை பூர்த்தி செய்யற வகையில நாளைக்கான தீர்வு அப்படிங்கிற 29 கோடி மதிப்பு இருக்கிற திட்டமும் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டம் ஐஐடி டெல்லியின் புதுமை மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்ற அறக்கட்டளை, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்தியாவில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை இதோட சேர்ந்து செயல்பட போகுது. இப்படி தொழில்நுட்ப துறைக்கு அப்பாற்பட்டவர்களுக்காக சாம்சங்கின் டிஜிட்டல் மற்றும் நேரடி திறன் பயிற்சி விற்பனை திட்டம் மூலமா விற்பனை மற்றும் சேவை துறைகள்ல பயிற்சியும் கொடுக்கப்படுது.